Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டபுள் டக்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபேண்டசி கலந்த காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அம்மா அப்பா பையன் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கார் யாரக்கூடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுல பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, காரை விட்டு லீக் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிய போது பையனை கொஞ்சம் தள்ளிலாம் போக சொல்றாங்க. அதுக்குள்ள கார் வெடிச்சிருது. பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அதே சமயம் பையனுக்கு முகத்துல காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தினால யாருமே இவன் கூட சேரவே மாட்டாங்க. இவனை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை நினைச்சு இந்த பையனும் பயங்கரமா ஃபீல் பண்றான். இந்த பையனோட பேரு அரவிந்த் அப்படின்றது. இப்படிதான் இவரோட சின்ன வயசு வாழ்க்கைலாம் போது. இப்ப பெரியவரா மாறிடுறாரு. ஹீரோ கிட்ட நிறைய காசு இருக்கும். அதனால பசங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல நமக்கு காட்டுறாங்க. இங்க கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான். இந்த கார்த்திக் பையன் இருக்கான் பாத்தீங்களா, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்ற மாதிரிலாம் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ரைட்டு லெப்ட்னு ரெண்டு பேர் வருவாங்க. இவங்களுக்கு ஹெட்டா சென்டர்னு ஒரு நபர் இருப்பாரு. சென்டர் ஏதாவது தப்பு பண்ணா தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் பெருசா யாருமே நம்ப மாட்டாங்க. இவனை இந்த இடத்துல கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உண்மை, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவனும் சொல்றான். இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ரெட்டி மணின்னு ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே திருட்டு வேலை எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப மணி இருக்காருல, புதுசா ஒரு பிளான சொல்றாரு. ஹீரோ பணக்காரரு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீரோவை தூக்கிடலாம், அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு, அதை மிரட்டி எழுதி வாங்கிடலாம், அதுக்கப்புறம் அவனோட கதையை முடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா பைத்தியமாக்கி எங்கேயாவது விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ரெட்டியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு அரவிந்த காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவரோட ஃபேஸ்ல நெருப்பு காயம் இருக்குல்ல, அதனால முகத்தை எந்த பசங்களுக்கும் காட்ட மாட்டாரு. இன்னைக்கு கார்த்திகோட பர்த்டேவா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க பாருன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பார்வை நம்ம அரவிந்த் லவ்வும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அரவிந்த தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே லாக்அப்ல இருக்கிறது நமக்கு தெரிய வருது. எப்பதான் விடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருல, இவனுங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்றத இன்னொன்று கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டாரு. இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல திருடி இருப்பாங்க. நல்லா அந்த வீட்டுக்காரங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. வீட்டுல ஃபுல்லா கவரிங் நகை தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஏண்டா திருட்டு வேலை பண்ணிட்டு எங்க கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, உங்களை என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி அடிச்சுதான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நைட்டு நேரம் ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வீட்லயே தூக்கு மாட்டி சாவலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கான காரணத்தை ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தார்ல, அந்த பையனும் உங்க ஃபேஸ பார்க்கணும்னு சொல்றான். நேரம் வரும்போது காட்டுறேன், இப்ப வேணான்ற மாதிரி ஹீரோவும் அவாய்ட் பண்ணிட்டாரு. அந்த பையன் திடீர்னு வீசிங் வந்த மாதிரிலாம் பண்றான். என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஹீரோவும் பக்கத்துல வந்திருப்பாரு. அவன் சட்டுன்னு மாஸ்க ஓபன் பண்ணிடுறான். இவரோட முகத்தை பார்த்தவன் பயந்துடுறான். வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறான். இதனால இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இவரை சமாதானப்படுத்துறாங்க. குறிப்பா பாருதான் இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவன் சின்ன பையன்ல, அதனால தான் பயந்து போயிட்டான். உன் மனசு ரொம்ப சுத்தமானது, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்ற மாதிரிலாம் முத்தம் கொடுக்குறாங்க. இதனால இவருக்கு ஈரினை ரொம்ப பிடிச்சிருது. ஈரினை ஒன் சைடா லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஈரின் கிட்ட நேரடியா மனசுல இருக்கிறத சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. ஆனா ஈரின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சாரி, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை இவரால் ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக உயிர் வாழணும், நம்ம செத்துடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுலயே இந்த வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன். இப்ப நீயும் நோ சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழணும், இன்னைக்கே நான் சாக போறேன், நீ காப்பாத்தணும்னா வந்து காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறாரு. நம்ம தூக்கு மாட்டி இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப தூக்குல தொங்கிட்டு இருக்கும் போது வெளியே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மணி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் தூக்குல தொங்கிட்டு இருக்கும் போது பாரு கிட்ட இருந்து கால் வருது. பேசணுன்றதுக்காக இவர் அந்த கயிறை கலட்ட ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கயிறை அருந்து இவர் பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சோன்னு யோசிக்கிறாரு. இப்ப போன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. பார்த்தா போனை இவரால எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னு யோசிக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தாதான் இவர் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்ப நம்ம ஆவியா மாறிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. திரும்பி பாடிக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரால போக முடியல. இவரை கூட்டு போறதுக்காக ஒரு பஸ் வந்திருக்கு. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து பொம்மை மாதிரி ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்னு லெஃப்ட்னு சொல்லுது, இன்னொன்னு ரைட்னு சொல்லுது. அதை பாக்குற இவர் பயந்துடுறாரு. வேகமா இங்க இருந்து ஓடலாம் பாக்குறாரு. ஆனா அது விடாம துரத்திட்டு வருது. இந்த சமயம் தான் மணி வராரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறதா மணி நினைக்கிறாரு. இப்ப மயக்க மருந்தை வச்சு மயக்கமாக்கிறாரு. இங்க இருந்து தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ற நல்லதெல்லாம் நான் எழுதுவேன், கெட்டதெல்லாம் அவன் எழுதுவான் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருமே பேசுறாங்க. இவர் குழந்தையா பிறந்தாரு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்தே அவங்க ரெண்டு பேருமே பாவ கணக்கெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க. அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் கண்ணுக்கு தெரியுறாங்க.
சாவர நேரம் வந்துருச்சு, அதனால தான் சாவடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரைட்டா ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரைட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சினிமால வர கெட்டப் மாதிரிலாம் மாறும். இப்ப கூட கபாலி கெட்டப்க்கு மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்கு. இப்ப பாவ கணக்கை செக் பண்ணும்போது இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டது தெரிய வருது. ஆக்சுவலா இவரோட சாவு இப்ப நடக்கூடாது, 84 வயசுல தான் நடக்கணும். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது அவருமே கவனிக்கிறாருல. ஓஹோ, நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்களா, அப்ப சீக்கிரமா என்னோட உடம்புக்குள்ள என்ன அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அனுப்புறதுக்கான வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா இவரோட உடம்பு காணாம போயிருக்கு. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. மணியும் பாடி எடுத்துட்டு போயிடுறாரு. மணி தான் பாடியை எடுத்தாரு அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியாது. இப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இவரும் பேச ட்ரை பண்றாரு. ஆனா இவர் பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அவங்களும் தூக்கு கயிறை பாக்குறாங்க. அட பாவி, அவசரப்பட்டு இறந்து போயிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. பாடி கிடைக்கல, அதனால இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அட பாவி, அநியாயத்துக்கு என்ன சாவடிச்சிட்டீங்களே, அவளே ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டையும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பெட்டி கடை தான் வச்சிருக்காரு போல. அந்த இடத்துல வெண்ணிலான்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கடையில இருக்கும் போதுதான் ஒரு சேட்டு இந்த இடத்துக்கு வராரு. இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த சேட்டு கடையை மறைச்ச மாதிரி வண்டியை நிறுத்தி இருக்காரு. இந்த மாதிரி வண்டியை விட்டா யாரு சேட்டு வருவா, நீங்க கீயை தாங்க, நான் ஒதுக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் கீயை வாங்கிக்கிறாரு. அப்படி வாங்கினவர் அந்த வெண்ணிலா கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே திருடங்களா தான் இருப்பாங்க. இந்த கடைக்கு ஓனர் இவங்களே கிடையாது. ஓனர்ஸை லாக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இப்பதான் சேட்டுக்கு புரியுது. இப்ப சேட்டுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு தான். இவங்க வெளிநாட்டுக்கு போக நினைக்க ஒரு காரணம் இருக்கு. ராயர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பாரு. அவர் இவங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாரு. அவரை நம்மள பார்த்தா கொன்றுவாரு. சீக்கிரமா நம்ம இன்னும் காசை சேர்த்துட்டு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் சொல்றாரு. ஹீரோ மூலியமா சொத்தை எழுதி வாங்கிடலாம் தானே நினைச்சாங்க. ஆனா ஹீரோ முழிக்கவே மாட்டாரு. என்ன முழிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெட்டி யோசிக்கிறாரு. மணி இருக்கார்ல, அவன் வீட்டுல தூக்கு கயிறு தொங்கிட்டு இருந்தது. ஒருவேளை தூக்கு மாட்டிருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அட பாவி, அப்ப செத்தவனை தான் தூக்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி ரெட்டி கேட்கிறாரு. அதுக்கு மணி இருக்கார்ல, செத்து இருந்தானா நாக்கெல்லாம் தொங்கிருக்கும், இவன் சாவுல வேற என்னமோ ஆயிருக்கு, நம்ம டாக்டரை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈர செத்து போயிருந்தா பாடி அங்கதானே இருந்திருக்கணும். அதனால ஈரனும் போலீஸ் இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. அவர் இருக்க மாதிரியே தெரியல. சரி கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கால் பண்ணா அவர் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க. இவங்களுமே இப்ப பண்றாங்க. ஹீரோவோட போனை அந்த மணி தான் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப மணியும் அட்டன் பண்ணி பேசுறான். பேசுறத வச்சு அவன் திருடன் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. டே திருட்டு பையலே, நீ தான் அரவிந்த் ஏதாவது பண்ணியா, ஒழுங்கா கொண்டு வந்து ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, காலை கட் பண்ணிடுறான். நமக்கு வெண்ணிலான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா இருப்பாங்க. ஒரு படம் நடிச்சு இட்டு கொடுத்திருப்பாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. அதனால ரசிகர்கள்லாம் எங்க போனீங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. வெண்ணிலா பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. அந்த ராயரால் தான் நம்ம பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் உண்மைதான். அந்த ராயர் என்ன பண்றேன் பாரு, இப்போ ஒரு லைவ் வீடியோ போட போறேன் அப்படின்ற மாதிரி லைவ் வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போதையில இருக்கிறதுனால ராயரை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. டே ராயா, நீ எவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் வெளியே சொன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ராயர் ஆட்களுமே இதை பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ராயர் ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த காரை பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பேருமே மாஸ்டர்னு ஒருத்தரை பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணா மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்க பண்ணது சென்டருக்கு தெரிஞ்சா சாவடிச்சிருவாரு, நீங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த மாஸ்டரும் 2 நாள் யூஸ் பண்ணிக்க பாடி தரேன், இந்த பாடி மூலியமா அவனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அந்த பாடியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவன் முகத்துல சேதம் இல்லைல்ல, அதனால அவன் உடம்புக்குள்ள போலான்ற மாதிரி போய்க்கிறாரு. இந்த நபரோட உண்மையான பேரு தெரியல. இவர் உடம்புக்குள்ள இப்ப ஹீரோ தான் இருக்காரு. இப்ப ஹீரோவோட உடம்ப நமக்கு காட்டுறாங்க. டாக்டரும் செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்படி செக் பண்ற டாக்டர் இருக்கார்ல, ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருக்கு, ஆனா இவர் சாவலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோமால இருக்காரானோ புரியல, நீங்க கொஞ்ச நாள் வச்சிருங்க, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. உனக்கு என்னாச்சு, உன் போன் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் போன் காணாம போயிருச்சு, நாளைக்கு காலையில உன்னை இந்த இடத்துல மீட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட வீட்டுல சிசிடிவி இருக்கும், அதை செக் பண்ணி பார்க்கலாம், யாரு தூக்குனாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் மணி வீட்டுக்குள்ள வந்து தூக்குனது உங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் மணி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட போனையும் தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்படி தூக்கிட்டு போனவர் அவரு போனை விட்டுருவாரு. அந்த போன் எங்க இருக்குன்றத பார்த்து இவங்க எடுத்துடுறாங்க. அந்த போன்ல இருந்து மணிக்கு கால் பண்றாங்க.
பிரதர் நீங்க உங்க போனை ரோட்ல விட்டுட்டு போயிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எங்க வரணும் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டர் லேடியை காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் லேடி வந்துடுறாங்க. ரெண்டு பேரையும் சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ராயர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல மூர்த்தின்ற நபரோட பாடி மட்டும் தான் இருந்திருக்கும். வெண்ணிலா எங்க போனாங்கன்னு தெரியல. இத பத்திலாம் இவங்க ராயர் கிட்ட சொல்றாங்க. அந்த வெண்ணிலா தப்புஸ்டா போல, அவ எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரனும் ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. ஆனா இவர் யாருன்னே ஈரனுக்கு புரியல. நான் தான் ஹீரோ புரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கதை விட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பிடுறாங்க. இவரும் புரிய வைக்கணும்னு பின்னாடி போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இவர் ரொம்ப தொல்லை பண்றதுனால பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. ஏதாவது பண்ணி முழிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அனாதை பாடின்னு டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு மாரின்னு ஒரு நபரை தெரியும். அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஏரியாக்கு வாங்கன்ற மாதிரி மணி சொல்லியிருப்பாரு. ஹீரோ அந்த ஏரியாவுக்கு தான் ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்காரு. அங்க எங்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா மணியும் இதே ஷேர் ஆட்டோல தான் இருக்கான். அங்க இருக்க ஒரு கடைக்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்றான். நான் இருட்டிலேயே வாழ்றவன், என் அடையாளத்தை யாருக்குமே காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா ஹீரோ தான் அவனை பார்த்துட்டார்ல, அவனையே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவனுக்கு பக்கத்துலயே உட்காந்து அவன் கிட்ட பேசுறாரு. கடைக்கு வந்துட்டேன் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. கடைக்காரங்கிட்ட போனை தந்துட்டு போன்னு சொல்றாரு. இவரும் கடைக்காரர் கிட்ட போனை தந்துட்டு போறாரு. உடனே கடைக்காரர் இருக்காருல்ல, மணி இந்தடா உன் போனு அப்படின்ற மாதிரி தராரு. யோ கொஞ்ச நேரம் கழிச்சு தரமாட்டியா அப்படின்ற மாதிரி மணியும் போனை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோவும் அந்த ரெண்டு பேரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. வா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஃபாலோ பண்றதெல்லாம் உங்க வேலை, நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, ஃபாலோ பண்ணலான்னு பின்னாடியே போறாங்க. இந்த டைம் நம்ம ஈரினை பார்க்க போலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மாரின்னு ஒருத்தனை தெரியும்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை பாக்குறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க வார்ட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, 4 பைத்தியங்க தப்பிச்சிருச்சுங்க, யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது பைத்தியம் வேற தப்பிச்சிருச்சா, சீக்கிரமா நம்ம மாரிய தேடணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரெட்டியும் யோசிக்கிறாரு. ஹீரோவும் கார்த்திகை பாக்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பார்த்தா அவன் இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. ஹீரோ இறந்து போனார்ல, அன்னைக்கு நைட்டு தான் அந்த பையனும் இறந்து போயிருக்கான். இது தெரிஞ்சனே இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபீல் பண்றதை ஹீரோயின் கவனிச்சிருவாங்க. இவர் சொல்லி நம்பாதவங்க இந்த விஷயத்துல நம்பிடுறாங்க. ஏன்னா கார்த்திக்காக இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னா கண்டிப்பா ஹீரோவா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ரெட்டியும் ஹீரோவோட பாடியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு டாக்டரை மீட் பண்றாரு. அந்த டாக்டர் கிட்ட மாரிய பத்தி கேக்குறாரு. ஓஹோ மாரிய பார்க்க தான் போயிட்டு இருக்கீங்களா, வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரை இவரை கூட்டு போறாரு. ரெட்டி பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக கொண்டு போறாருல, அதை பத்திலாம் இந்த இடத்துல மணி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற லெப்டும் ரைட்டும் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்ற மாதிரி வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த டாக்டர் மாரின்றவங்க கிட்ட கூட்டு போறதா சொன்னார்ல, ஆனா வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த டாக்டரும் அந்த டாக்டரும் சேர்ந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப ரெட்டிக்கு லைட்டா இவங்க மேல டவுட் வருது. இவங்க ஒரு வேளை பைத்தியமா இருப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க தான் அந்த பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மீதி 2 பேர் எங்கன்னு கேக்குறாரு. தோ இங்க இருக்கோன்ற மாதிரி மீதி 2 பைத்தியங்களும் இவரை லாக் பண்றாங்க. இவங்களும் இவருக்கு ஷாக் கொடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. இவரும் தப்பிச்சு ஓட பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பாடி எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை வெளியே இருந்து லெப்டும் ரைட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்தா காப்பாத்திருக்கலாம், ஹீரோ இல்லாம போயிட்டான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் நோ சொன்னாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்றதை இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராயர் தான் இவங்களோட வளர்ப்பு அப்பாவா இருப்பாரு. அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு, அதனால தான் நான் மாட்டேன்னு சொன்னேன். அவர் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் மீடியால இருக்க ஒரு பொண்ணு பாத்துறாங்க. அவங்க இதை வீடியோவா எடுத்து போட்டா என்னன்ற மாதிரி வீடியோவா எடுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பைத்தியங்கள் வெடிகுண்டெல்லாம் வச்சிருக்கோம், அதை வெடிக்க வைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. வேணான்ற மாதிரி இவரும் தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க பத்த வச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெடியறத நோக்கி போயிட்டு இருக்கு. இவர் தடுக்கலாம் ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த பாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல பயங்கரமா வெடிச்சிருது. வெடிச்சதுல உள்ள இருக்க எல்லாருமே காயப்பட்டுறாங்க. ஐயோ பாடி வேற போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு லேடி வீடியோ எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் ராயருக்கு தெரிஞ்சிருது, மீடியா ஆட்களுக்கும் தெரிஞ்சிருது. அதனால ராயர் கோவமா இந்த இடத்துக்கு வராரு. ராயரை பொறுத்த வரைக்கும் சில்வண்டு அப்படின்ற மாதிரி ஒரு அடியாள் இருக்கான். அந்த அடியாலும் இங்க ஹீரோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவன் ஷாக் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு காட்டுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். ஹீரோ ஒரு நபரோட உடம்புல இருக்காருல, அவர் பேரு ராஜா அப்படின்றது. அவரை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ராஜாக்கு தோணுது. ராஜாவும் வீட்டை நோக்கி நடக்கிறாரு.
ராஜா வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ஒரு பாக்ஸை தராரு. ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நாங்க தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி கொரியரை வாங்கிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வச்சிடுறாங்க. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு போறாரு. அதுக்குள்ளதான் இந்த சில்வண்டு ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப சில்வண்டு இருக்கார்ல, வீட்டுக்குள்ள மாஸ்க் போட்டு ஒளிஞ்சுக்கிறாரு, ஒரு கேஸையும் லீக் பண்ணி விட்டுறாரு. இதெல்லாம் ராஜாக்கு தெரியாது. இப்ப ராஜாவும் வீட்டுக்குள்ள வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் பட்டி இவரை மயங்க ஆரம்பிக்கிறாரு. சில்வண்டு தான் இவனை காலி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ராஜா எப்படி இறந்து போனானே சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப பிரசன்ட்ல சில்வண்டு ராஜாவை பாக்குறாருல, நம்ம சாவடிச்சவன் எப்படி திரும்பி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ராயருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடியை தெரியும்ல, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. இப்ப மீடியா முன்னாடி மட்டும் அமைதியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் பேரு ராஜா, இவன் இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான், ஆனா உண்மையில சாவாம இந்த இடத்துல இருக்கான், இவனை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அரெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. ஹீரோவாலேயே எதுவுமே பண்ண முடியல, இவங்க கூட இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட ஆன்மாவை அந்த பாடிக்குள்ள தானே அனுப்பணும், ஆனா அந்த பாடியே எரிஞ்சு போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேர் பயப்படுறாங்க. மாஸ்டர் கிட்ட பேசலான்னு வீடியோ கால்ல மாஸ்டருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் காயப்பட்ட மாதிரி இருக்காரு. என்ன சென்டர் தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சென்டர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் இவங்க எல்லாருக்குமே ஹெட்டா இருப்பாரு. இவங்க பண்ண எல்லா விஷயமும் சென்டருக்கு தெரிய வந்துருது. கோவப்பட்ட சென்டர் இருக்கார்ல, இவங்களை லாக் பண்ணி கூட்டு போறாரு. இந்த சில்வண்டால பேச முடியாது, எப்படியாவது உள்ள இருக்க ராஜாவை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ராயர் மாதிரி பேசு, உள்ள இருந்து அவனை வரவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் லேடிக்கு கால் வருது. யார் பேசுறான்னு கேட்கும் போது ராயர் பேசுறதா சொல்றாங்க. இவங்களுமே பவ்யமா பேசுறாங்க. ஆனா எதிர ராயர் பேசல, ஈரன் தான் பேசுறாங்க. இந்த ராயர் போன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, ஈர கிட்ட போனை தந்துடுறாங்க. இவரும் ராயர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நான் ராயர் இல்ல, ஈரன் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் ஈரன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷமா முத்தெல்லாம் கொடுக்குறாரு. என்ன ராயருக்கு முத்தம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா ராயர் தான் பேசுறாரு. என்ன சார் இப்பதானே கால் பண்ணீங்க, அதுக்குள்ள மறுபடியும் எப்படி கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எது மறுபடி கால் பண்றேனா, இப்பதான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி ராயர் சொல்லிட்டாரு. ஒருவேளை பொண்ணோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி ஈரன் ரூம்க்கு வராரு. ஈரன் தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப அடிச்சு போன் எல்லாம் புடிங்கிடுறாரு. இப்ப உண்மையான ராயர் லைன்ல இருக்காரு, பேசுன்ற மாதிரி ஈர கிட்ட போனை தந்துடுறாங்க. இப்பதான் இந்த பையன் கால் பண்றான். கால் பண்ணவன் நான் ராயர் பேசுறேன்னு சொல்றான். திரும்பியும் ராயரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கால் பண்ணது ஃபேக்கோ போல நினைக்கிறாங்க. ஈர கிட்ட வந்து வேகமா போனை புடிங்கிடுறாங்க. நீ ஃபேக்கா தான் ஏமாத்துறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, நீ ராயரே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் உண்மையான ராயரை திட்டிட்டு இருக்காங்க. இதனால அந்த சைட்ல ராயர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ பண்ண வேலையினால ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் நான் திட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வீடியோ கால்லயே பேசிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப நேரடியா வீடியோ கால்ல இவங்க கிட்ட பேசுறாரு. அந்த ராஜா யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, அவனை பத்தின முழு டீட்டெயில் வேணும், சீக்கிரமா டீட்டெயில கலெக்ட் பண்ணலனா உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்றாரு. இதனால இவங்களும் பயப்படுறாங்க. அவன் வாயில இருந்து உண்மையை வர வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, என் பேர் அரவிந்த், நான் ராஜா இல்லன்னு சொல்றாரு. இவங்களும் அடிச்சு உண்மையை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் லேடியும் ராஜாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாக்காரங்க எல்லாம் ராஜாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. சில்வண்டு இருக்கான் பாத்தீங்களா, கடைசியா ராஜா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். ராயரோட ஆளான சில்வண்டு எதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் சில்வண்டை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ராயருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ராயர் கிட்ட கேட்காமயே அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிருவான். அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்கான் போல. என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. இங்கதான் சில்வண்டி எதுக்காக பண்ணான்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலான ஒரு ஆக்ட்ரஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் ஒரு படம் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பார்த்தே இந்த ராயருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிரும். இந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா, இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆட்களும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவரும் அந்த பொண்ணை வீட்டுல வச்சு பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்றாரு. ராயரோட டிரைவரா தான் மூர்த்தி இந்த வீட்டுல இருந்திருப்பாரு. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இவங்க கிட்ட பேசுவாரு. அப்படி பேசிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. மூர்த்தியே இவங்களை கூப்பிட்டு ஓடி போயிருப்பாரு. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா ராயர் டென்ஷன் ஆயிடுவாரு. அவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வெளிநாட்டுக்கு போனோம்னா நிறைய காசு தேவை பாத்தீங்களா, அதனால தான் திருட்டு வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. நிறைய திருட்டு வேலை பண்ணி தேவையான காசை தேத்திடுவாங்க. அப்பன்னு பார்த்து போதையில தெரியாம அந்த லைவை போட்டிருப்பாங்க. அதனால தான் அவர் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு. அப்ப கூட வெண்ணிலா தப்பிச்சிருப்பாங்க, எப்படின்னு தெரியல. ராஜாவோட வீட்டை விட்டு சில்வண்டு வெளியே வராம பாத்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு கிடைச்சிருது. சில்வண்டு தான் ஏதோ பண்ணிருக்கான், என்ன எதுன்னு விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வீடியோவை அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பாக்குற இவருமே கோவப்படுறாரு. சில்வண்டு நீ எதுக்காகடா ராஜாவை சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப சில்வண்டு இருக்கான்ல, இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்றான். இப்ப ரைட்டியா லெஃப்டியா நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே மனுஷங்களா மாறி இருக்காங்க. சென்டர் இருக்கார்ல, இதுதான் உங்களுக்கான தண்டனை. நீங்க இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் மனுஷங்களா தான் இருப்பீங்க. இப்ப ராயர் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வண்டியில தான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தந்திருக்கேன்ல, அந்த பேக்குள்ள கையை விடுங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
இந்த இடத்துல சில்வண்ட் இருக்கான் பாத்தீங்களா, பேச முடியாததுனால போட்டோவை காமிச்சு தான் புரிய வைக்க ட்ரை பண்றான். ராஜாவோட போட்டோவை காட்டுறான், அதே மாதிரி வெண்ணிலாவோட போட்டோவை காட்டுறான். இவங்களுக்கு சுத்தமா புரியல, தெளிவா சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்ப சில்வண்டும் பக்கத்துல இருக்க பாட்டியை கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ராயர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வாசல்ல இருக்க ஆட்கள் நீங்க யாருன்னு கேக்குறாங்க. சரி ஏதாவது ஆபத்துனா கையை விட சொன்னார்ல அப்படின்ற மாதிரி உள்ள கையை விடுறாங்க. பீஸா வருது, நாங்க பீஸா டெலிவரி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சரி போங்கன்ற மாதிரி அடியாட்கள் அனுப்புறாங்க. அந்த சில்வண்டி இந்த பாட்டியை வச்சு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான். அப்ப கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. டே புரியுற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சில்வண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பாட்டியை வேற மாதிரிலாம் மாத்திட்டு இருக்கான். என்ன பண்றான்னு நமக்கு தெரியல. அதே சமயம் ஹீரோவை அடிச்சு விசாரணை பண்றாங்க. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. ஆக்சுவலா வெண்ணிலாவோட கைரேகையும் ஹீரோவோட கைரேகையும் மேட்ச் ஆகுது. அதாவது ராஜாவோட கைரேகை மேட்ச் ஆகுது. ஹீரோவோட கதையும் வெண்ணிலாவோட கதையும் பேரலா நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஒரு வருஷம் கேப் இருக்கும். இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் லேடி வரும்போது வெண்ணிலா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, சாகாம இருந்திருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடில, அதனால வெண்ணிலாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. வெண்ணிலா இந்த ஸ்பாட்ல இல்லன்ற மாதிரி சும்மா தான் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரும் சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க வெண்ணிலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னை காப்பாத்தணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கேன், திரும்பி அந்த ராயர் கண்ணில் படாத, எங்கேயாவது போயிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நன்றி மேடம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க முதுகுல ஒரு டாட்டு இருக்கும். இப்ப பிரசன்ட்ல அதே டாட்டு இந்த இடத்துல ராஜாவோட முதுகுல இருக்கிறத பாக்குறாங்க. சில்வண்ட் இருக்கான்ல, பாட்டிய ஜென்ஸ் மாதிரி மாத்திடுறான். இப்ப கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னுமா உங்களுக்கு புரியல, அவன் இதை தான் சொல்ல வரான்ற மாதிரி பாட்டியை கரெக்டா கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா வெண்ணிலா தான் ராஜாவா மாறி இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடியும் வெண்ணிலா கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. நீ எதுக்காக திரும்பி இந்த ஊருக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறது ஹீரோ தானே, நான் வெண்ணிலாலாம் கிடையாது, என் பேர் அரவிந்தன் சொல்றாரு. இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சில்வண்டுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில்வண்டு கூடிய ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வச்சு பொண்ணு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஆன பெண்ணா காட்டும், பெண்ணா ஆனா காட்டும். அந்த மாதிரி ஆப்ல ராஜாவை வெண்ணிலாவா காமிச்சிருக்கோம். இதை பாக்குற இவரும் ஷாக் ஆயிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் சில்வண்டி கிட்ட சொல்லியிருப்பாரு. சரி செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருப்பாங்க. ராஜா நடந்து போயிட்டு இருக்கும் போது வேணும்ட்டே வெண்ணிலான்னு கூப்பிடுவாங்க. ராஜா திரும்பி பார்த்திருப்பாரு. சோ கண்டிப்பா இவன் தான் வெண்ணிலான்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ராயர் யார் மேல கோவமா இருந்தாலும் சில்வண்ட் கதையை முடிச்சிருவான்ல, அதனால தான் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக ராஜாவோட கதையை முடிச்சிருப்பான். இப்ப இன்ஸ்பெக்டர் லேடி புலம்பிட்டு இருக்காங்க. இவளை வேற காப்பாத்தி விட்டுட்டோம், இப்ப ராயருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்மள என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கான கேப், இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவரை தப்பிக்க ட்ரை பண்றதுனால ஆட்களும் பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது மீறியே இவங்களை ஏமாத்தி தப்பிச்சிடுறாரு. இந்த ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் பேகுக்குள்ள கன்னு கிடைக்குது. அது மூலியமா ஈரனை காப்பாத்தி கூட்டு போலான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா வாசல்ல 10-15 பேர் கன்னோட இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேகுக்குள்ள கையை விட்டு பாருமான்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஈரன் பேகுக்குள்ள கையை விட்டா முழுக்க பாம்பு தான் வருது. பயத்தை தூக்கி போடுறாங்க. பாம்பு ஒவ்வொரு பக்கம் போதுல, எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அந்த கேப்ல இவங்களும் வேன் எடுத்துட்டு தப்பிக்கிறாங்க. ஹீரோவும் வழியில இவங்களை மீட் பண்றாரு. இப்ப ஹீரோவும் இந்த வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. திரும்பி பேக்ல கையை விடலான்ற மாதிரி கையை விடுறாங்க. கற்பாம்பூச்சி தான் வருது. இதை ஈரன் மேல தூக்கி போடு அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. ஆனா தூக்கி போட்டா வண்டியை இடிச்சிருவாங்க, வேணான்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த சென்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணுனா பண்ணணும், பண்ணாம இருந்தா நானே பண்ணுவேன்ற மாதிரி அந்த கற்பாம்பூச்சி எல்லாம் ஈரன் மேல தூக்கி போடுறாரு. இப்ப ஈரனும் கற்பாம்பூச்சி எல்லாம் பாக்குறதுனால வண்டியை சரியா ஓட்ட மாட்டாங்க. வண்டி ஏடாகூடமா வேற ஒரு வண்டி மேல இடிச்சிருது. இவங்க ஒரு வண்டியை இடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வண்டிக்குள்ள இருந்து அந்த ரெட்டி தான் பறந்து போயிட்டு இருக்காரு. அவர் பறந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பு வெடிச்சதுல இவர் இறந்து போயிருக்க மாட்டாரு, காயங்கள் மட்டும் தான் பட்டிருக்கும். அந்த 4 பைத்தியத்தினால தான் பாம்பு வெடிச்சது. அவனுங்க மட்டும் கண்ணில் பட்டாங்க, அவங்க கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மணி என்ன சொல்றாருன்னா, அந்த 4 பேரால் தான் நீங்க தப்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த 4 பேருமே இவங்க 2 பேர் மேலதான் விழுந்திருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கு எதுவும் ஆயிருக்காது. ஹீரோக்கும் எதுவுமே ஆகலன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் பாடியை முதல்ல டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் வண்டியில வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அடிப்பட்டதுனால ராஜா மயங்கிருக்காரு. இப்ப ராஜா உடம்புல இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட உடம்புக்கு பாஸ் ஆயிடுறாரு. சென்டர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோனோ வேகமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதை பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு நேரம் இவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்த, இப்ப என்ன இவனை கட்டி பிடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எவனா இருந்தா என்ன, அவங்க கதையை முடிப்பன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரையும் லாக் பண்ணி கதையை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த சென்டரோட பேக் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பேக்குள்ள தான் சென்டர் இருக்காரு போல, இவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றாரு.
இது மூலியமா ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஓங்கி ராயர் ஒரு அடி வைக்கிறாரு. அதுல ஹீரோ மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இந்த ரெட் நிறைய கேரக்டர் மாதிரி மாறும்னு சொன்னோம் பாத்தீங்களா? இப்ப காந்தாரால வர அந்த கடவுள் மாதிரி மாறுது. எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறாரு. அதே சமயம் அவங்க 2 பேர் போற நிலைமை வந்துருது. உன் கூட பழகின இந்த நாட்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. சரி நாங்க வரோன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த கார்த்திக்ன்ற பையன் சில விஷயங்களை சொன்னான் பாத்தீங்களா? அது மாதிரி தான் நடந்திருக்கும். ஹீரோ கிட்ட அந்த சென்டர் ஒரு பபுளை தந்திருப்பாரு. அதை ஊதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை ஊதுறது மூலியமா இவங்க எல்லாருமே காலியாயிருப்பாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சிருப்பாங்க. இறந்து போனா பஸ்ல கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பஸ்ல ராயரும் அவரோட ஆட்களும் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அல்பாய்ஸ்ல இறந்து போயிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அதே பஸ்ல தான் வெண்ணிலாவும் மூர்த்தியும் வந்துட்டு இருக்காங்க. உங்களால தான் என்னோட உயிர் போச்சு, உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராயர் இந்த இடத்துலயும் கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன் முகத்துல இருக்க காயம் உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு, எனக்கும் கார்த்திக்கும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்த்திக் அன்னைக்கு எதனால ஓடுனா தெரியுமா அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கும் விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கு பயந்து ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தது உண்மைதான். அதை தாண்டி அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு டயக்ராம வரையறதுக்காக தான் பக்கத்து ரூமுக்கு போயிருப்பான். அப்படி போனவன் அரவிந்த சூப்பர் ஹீரோ மாதிரி வரைஞ்சிருப்பான். பக்கத்துல இவன் இருக்க மாதிரியும் வரைஞ்சிருப்பான். அது அரவிந்த் கிட்ட காட்டலான்னு வந்து பார்க்கும் போது அரவிந்த் காணாம போயிருப்பது. இதை நினைச்சு ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பான். நமக்கு இந்த மாதிரி காயம் இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த தாழ்வு மனப்பான்மை போயிருது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.